உபாகமம் 8:2 நான் வாசிக்க சொல்லும் போது வாசிங்க. நம்மை சோதித்து நடத்துகிற தேவன். என்னங்க? நம்மை சோதித்து நடத்துகிற தேவன். சோதனை வேணுமா வேணாமா? பைபிள் சொல்லுது, நான் சோதிக்கப்பட்ட பின்புதான், யோபு சொல்லாரு, நான் சோதிக்கப்பட்ட பின்பு புண்ணாக விளங்குவேன். தேவனுடைய பிள்ளைகள் சில வேளைகள்ல நெருப்பை போன்ற சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அல்லேலூயா. தானியேல், சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோவை தூக்கி எங்க போட்டாங்க? அக்கினி சூளையினுடைய நடுவிலே போட்டார்கள். அப்படி போட்ட சமயத்துல அவர்களை காப்பாற்றும்படியாக, அவர்களை விடுவிக்கும்படியாக தேவன் அந்த சோதனைகளை விட்டுவிடல. 4ஆம் ஆளின் சாயலாக தேவ புத்திரன் அங்கே நடுவிலே வந்து நின்று அந்த சோதனையின் நடுவில் அவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி அவர்களை தூக்கிவிட்டார். தானியேல சிங்கத்தினுடைய கெவியில தூக்கி போட்டாங்க. பசியோடு கூட இருக்கிற சிங்கம் அங்க மேல பாத்தீங்கன்னா தானியேல தூக்கி போட்ட உடனே சிங்கங்கள் கொலை பசியாய் கடந்தது. உடனே தானியேல கடித்து அப்படியே குடலையெல்லாம் உருவி சாப்பிடலாம்னு சொல்லி வந்துச்சு. ஆனா கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தினுடைய வாய கடிக்காதபடிக்கு அதனுடைய பற்களை ஆண்டவர் கட்டி போட்டார். ஆமென். யோபு சொல்லாரு, நான் சோதிக்கப்பட்டது நல்லது, அதனால பாருங்க நான் உபத்திரவப்பட்டது நல்லது. தாவீது சொல்லாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை கத்துக்கொண்டேன். யோபு சொல்லாரு, நான் சோதிக்கப்பட்ட பின்பு நான் புண்ணாக விளங்குவேன். எப்படி தங்கம் காதுல கழுத்துல மின்றதுக்கு முன்னாடி எங்க போயிட்டு வருது தெரியுமா? அது எங்க? சப்பாத்தி வாய்க்குள்ள போகணும்னா எங்க போயிட்டு வரணும் சொல்லுங்க? சட்டியில விட்டு வரணுமா? அடுப்பு, சூடான அடுப்புல, நீ சூடான அடுப்புல ஒரு அப்பத்தை போல என்னைக்கு நீ போடப்படுறையோ அன்னைக்கு மற்றவங்களுக்கு சுவை தரக்கூடியதான உணவாக நீ மாறி விடுவாய். ஆமென் சொல்லுங்க. ஆமா. பைபிள்ல யாக்கோபுல பாக்குறோம், சோதனைய சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். சோதனை வந்தா உனக்கு ஜீவகிரீடம் இருக்குயா. அல்லேலூயா. ஆமா, பைபிள் அப்படித்தான் சொல்லுதுங்க. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தாரு. 40 நாள் உபவாசத்துக்கு அப்புறமா அவருக்கு சோதனை வந்துச்சு. பாருங்க, சோதனைக்காரன் வந்தாங்க, ஆனா அந்த சோதனைகளை இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. ஆமா, உங்க திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்க மாட்டாருங்க. உங்க திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கிறதுக்கு அவர் இடம் கொடுக்காம அந்த சோதனையிலிருந்து நீங்க தப்பிக்கொள்ளவும் அந்த திராணியில நீங்க அதை தாங்கும்படியான சக்தியையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவாருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிள்ளையும் கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணாரு? சோதித்தார். ஏக சுதனமும் நேசகுமாரனுமாகி ஈசாக்க கொண்டு போய் நான் உனக்கு குறிக்கிற அந்த மலையில, மோரியா தேசத்தில் இருக்கிற அந்த மலையில நீ போய் பலி செலுத்துன்னு சொன்னாரு. ஆண்டவர் கொடுக்கிற மாதிரி கொடுத்து சோதிச்சாரு. நிறைய பேருக்கு பணம் கொடுப்பாரு, நிறைய பேருக்கு நிறைய கொடுப்பாரு. கொடுத்துட்டு என்ன செய்வாரு? அதுல நீ எப்படி இருக்கிற, உண்மை எப்படி இருக்கிறது, நீ எப்படி உத்தமமா இருக்கிற, அந்த பொருளை நீ எப்படி பயன்படுத்துறன்னு சொல்லி கர்த்தர் சோதிப்பான். அந்த ஏன் அப்படின்னா நீங்க சோதிக்கப்பட்ட பின்பு உத்தமனா விளங்குறதுக்கு தான். அல்லேலூயா. உத்தமனா விளங்குறதுக்கு தான் நம்மளை சோதித்து தான் அவர் நடத்துவார். அல்லேலூயா. சோதித்து நடத்துகிற தேவன். அங்க சோதிச்சாரு. அங்க ஆபிரகாம் உடனே தன்னுடைய பிள்ளைய தூக்கி எங்க பண்ணாரு? என்ன பண்ணாரு? பலிபீடத்துல வச்சாரு. பலிபீடத்துல வச்சு கத்தி என்ன செஞ்சாரு? எடுத்து கழுத்த வெட்ட பார்த்த பொழுது, ஆபிரகாமே நீ பிள்ளை மேல உன் கைய போடாத, கத்தியை எடு அப்படின்னு சொல்லி அந்த சோதனையில ஜெயிச்சதுனால உயிரோடு கூட அந்த ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பெற்றுக் கொண்டான். ஆமென் சொல்லுங்க. சோதனைகளிலே ஜெயம் தருகிறவர் நம்மை சோதித்து நடத்துகிறதெல்லாம் நம்முடைய வாழ்வினுடைய நன்மைக்காகவே என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். பாருங்க, உபாகமம் 8:2 பாக்குறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதிக்கிறாராம். பாருங்க, நீங்க கை கொள்றீங்களா கை கொள்ளாம இருக்கிறீங்களான்னு சொல்லி சோதிக்கிறாராம். அதனால இனிமே சோதனை வேணாம்னு சொல்லி நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ஆண்டவரே, சிற்றையும் எனக்கு வேணும், சோதனையும் எனக்கு அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.